ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரீசெண்டாக இப்போ நாங்கள் கோவா போயிருந்தது எங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி டீட்டெயில்டாக வந்து கோவாவில் என்னென்ன இடம் பார்க்கலாம், அதுக்கு எப்படி நீங்கள் போகணும், என்ன டைமில் போகணும், என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ தமிழ்லேயும் போட்டிருந்தோம், இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தோம். 2 வீடியோக்குமே லிங்க்கு நான் மேலே ஆட் பண்ணுறேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். உங்களுக்கு கோவாவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோவில் எங்கள் ஸ்டே ரேடிசன் ஹோட்டலில் இருந்தது. ஸோ ரேடிசனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் சொல்ல போகிறோம். கண்டினியூ பண்ணி பாருங்கள். ரேடிசன் ஹோட்டல் வந்து மனோவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ், அபவுட் 45-50 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு காலையில். டாக்ஸியில் வந்தீங்க அப்படின்னா 1500 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஆஃப் டைமில் வரதா இருந்தால் 2000 to 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டல் வந்து பாகா ரிவர் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாகா ரிவரில் கயாக்கிங் அண்ட் வந்து நீங்கள் பாகா பீச் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாகா பீச்சே வந்து 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்தது. நாங்கள் சென்னையில் இருக்கப்பே ரேடிசனுக்கு காண்டாக்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து மோஹித்னு ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவரே வந்து என்னென்னா எங்களுக்கு டாக்ஸியும் புக் பண்ணி கொடுத்துட்டாரு அண்ட் ரெண்ட்டுக்கு காரும் வந்து என்ன பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு அவரை ரெஃபர் பண்ணி அவங்க கார் கொண்டாந்து ரேடிசன்லேயே எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இந்த வாட்டி வந்து ப்ரீமியம் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 4 நாளுங்கிறனால ப்ரீமியம் ரூம் அண்ட் இதில் பால்கனி அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டே வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து கெஃபே டே போர்ட். ஸோ வந்து இட் இஸ் ஓப்பன் 24 hours. நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் என்ன மீல் வேணாலும் அங்கே சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இது ரூமோட சேர்த்து. அண்ட் மீதி டைம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கூட பஃபே வச்சுருக்காங்க. பட் நாங்கள் வந்து ஆலக்காட்லாம் வந்து ஒரு 1 or 2 days நைட் டின்னர் கூட சாப்பிட்டோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் வெரி குட். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் 4 நாள் நாங்கள் இருந்தப்போ மைனர் வேரியேஷன்ஸ் தான் இருந்தது பிட்வீன் 1 day அண்ட் தி அதர். அவங்க நிறைய புது புது டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வரல. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வர் ரிப்பீட்டிங். பட் ஆன் த ஹோல் இட் வாஸ் வெரி குட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கோவாவில் இருந்தும் இன்னும் சில வீடியோஸ் நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் கம்மிங் வீக்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கோவாக்கு யாராவது ரீசெண்டாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.